சென்னையில் வழிப்பறியில் ஈடுபட்டு போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்ட ரவுடிகள் இருவர் காவல் நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். ஆபாசமாக பேசி ரகளையில் ஈடுபட்டு போலீசாரை எட்டி உதைத்த ரவுடிக்கு காலில் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நேற்று அதிகாலை பிரியாணி சாப்பிட சென்ற இளைஞர்கள் சிலரை வழிமறைத்து கத்தியை கட்டி மிரட்டி செல்போன் பறிப்பில் ஈடுபட்டதாக மடக்கி பிடித்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபர்கள் போலீசாரை ஆபாசமாக திட்டியும் காலால் எட்டி எடுத்தும் அதே போல காவல் நிலையத்திலும் ரகளை செய்த வீடியோக்கள் வெளியானது. இது தொடர்பாக அர்ஷத் மற்றும் அவரது நண்பர் இருவர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நபர்களுக்கு தற்போது எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் போலீசார் பிடியிலிருந்து தப்பி செல்ல முயன்ற போது தடுக்கி கீழே வந்ததாகவும் போலீசாரை எட்டி ஓட்ட நபருக்கு வலது காலில் எலும்பு முறிவும் அதே போல மது பாட்டிலால் போலீசாரை தாக்கிய நபருக்கு வலது கையிலும் மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல போதை தெளிந்தவுடன் மது போதையில் தவறு இழைத்துவிட்டதாக போலீசாரிடம் கதறி அழுததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற நபர்தான் நேற்று அதிகாலை தனது நண்பர்கள் கபிலன் மற்றும் லட்சுமி நாராயணுடன் புளியந்தோப்பில் உள்ள பிரியாணி கடைக்கு சாப்பிட சென்றிருக்கிறார். செங்கசிவம் பாலம் அருகே சென்றபோது பைக்கில் வந்த இரண்டு நபர்கள் அவர்களை மடக்கி கத்தியை காட்டி மிரட்டி 30,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை பறித்து சென்றார்கள். புளியந்தோப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் அங்கு வாகன சோதனையில் ஈடுபட்ட போது இரண்டு பேரை மடக்கி பிடித்த போது ஹர்ஷித் சல்மான் பாஷா என்பதும் தெரிய வந்தது. சல்மான் பாஷா மீது ஏற்கனவே வழிப்பறி வழக்குகள் இருந்ததால அவரிடம் சோதனை செய்த போது அவரிடம் 3 செல்போன் இருந்ததும் இந்த வழிப்பறியில் ஈடுபட்டதும் உறுதி செய்யப்பட்டது. அப்போது அவர்கள் மது போதையில் போலீசாரை எட்டி உதைத்தும் ஆபாசமாக தாக்கி பேசியும் ஈடுபட்ட தாக்கியும் காயம் ஏற்படுத்தினார்கள். இருவரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற போதும் அங்கும் ரகளில் ஈடுபட்டு காவல் ஆய்வரின் அறையை எட்டி உதைத்தும் ரகளில் ஈடுபட்டு கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டது. அவர்கள் பின்னர் போலீசார் பிடியில் தப்பு முயன்ற போது வலிக்கு விழுந்து மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அர்ஷத்துக்கு வலது காலிலும் சல்மானுக்கு வலது கையும் மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.